ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மார்க்கெட் சம்மந்தமாக ஏதாவது டவுட், என்ன பை பண்ணலாம், என்ன செல் பண்ணலாம், என்ன டார்கெட், எது ஸ்டாப்லஸ், இந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ், இல்லை எந்த செக்டார், எந்த ஸ்டாக்ஸ் நம்ம இன்டர்டேல வாங்கலாம் விற்கலாம், இந்த மாதிரியான சில கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். லைவ் மார்க்கெட்டில் டெலிகிராம் சேனல் நான் இருப்பேன். டெலிகிராம் சேனலுடைய லிங்கை நான் கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். நீங்கள் அதை பயன்படுத்தி உங்கள் மனசில் வரக்கூடிய எந்த ஸ்டாக் இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக என்கிட்ட மார்க்கெட் ஹவர்ஸில் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்ம டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்ஸை பார்க்கலாம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி 21,630 கீழே விற்க சொல்லியிருந்தேன், 21,730 மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காலையிலேயே கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த 730 மேலேயே ஓப்பன் ஆகி 751 ஓப்பன் ஆகி அங்கேருந்து செல்லிங் வந்தது. ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்கு, உங்களால பார்க்க முடியுதுங்களா? பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால இதை பிரேக் பண்ண முடியல நிஃப்டியால. அதுக்கப்புறம் இங்கேருந்து 21,630 பிரேக் பண்ண உடனே டார்கெட் என்ன அப்படின்னு நான் சொன்னேன். 21,590 இனிஷியல் டார்கெட், அல்டிமேட் டார்கெட் 21,530 ஸோ இன்னைக்கு லோ பார்த்தீங்க அப்படின்னா 21,492 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 130 பாயிண்ட் உங்களுக்கு இன்ட்ரடேல மட்டும் நிஃப்டியில் கிடைச்சிருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போகுது நிஃப்டி, அது மட்டும் இல்லை லைவ் மார்க்கெட்டில் கூட எனக்கு ஒரு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதில் லைவ் மார்க்கெட்டில் நான் நிஃப்டியை கொடுத்தேன். 21,644 பிரேக் பண்ண உடனே செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் அதுவும் ப்ரீ ஓப்பனில் நான் சொன்ன அந்த லெவலும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு 14 to 15 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். அதனால நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. ஸோ இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் நிஃப்டி என்பதை பார்க்கலாம். நாளைக்கு நிஃப்டியுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் எது அப்படின்னா 21,620 லெவல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவல் நிஃப்டி. இதுதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் எது அப்படின்னா 21,490 லெவல். அதாவது இன்னைக்கு இந்த வந்த லோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 490 நிஃப்டி ஆல்ரெடி இந்த 490 லெவல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு தடவை வந்திருக்கு, இங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் இந்த லெவல்ல நிஃப்டி டெஸ்ட் பண்ணிருக்கு, பட் பிரேக் ஆகல. ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி பிரேக் ஆகல நிஃப்டி. ஸோ இது நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை நாம கன்சிடர் பண்ணலாம் நாளைக்கு ட்ரேடிங்ல. இந்த லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிஃப்டி. ஸோ இப்போ நிஃப்டி நாளைக்கு சப்போஸ் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில், அதாவது 21,490 பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்க தாராளமா நிஃப்டியை செல் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் ஒரு 40 புள்ளிகள், டார்கெட் 21,450 அண்ட் 21,400 லெவல். இதை நீங்க அல்டிமேட் இதே டார்கெட்டா வைக்கலாம். அல்டிமேட் டார்கெட் 325, 330, 340 லெவல் கூட நீங்க அல்டிமேட்டா நிஃப்டியை டார்கெட் பண்ணலாம். சப்போஸ் நிஃப்டி இப்போ நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த லெவல் ஓப்பன் ஆயிடுச்சு, இல்லை ஒரு 80 இல்லை 100 புள்ளிகள் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நேற்று, அதாவது இன்னைக்கு ஷார்ட் அடிச்சவங்க எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ண வருவாங்க மார்க்கெட்டில். இது ஆப்வியஸ் தான் இல்லைங்களா? அப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு புல் பேக் வரும் இந்த இடத்துல, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல. அதுக்கப்புறம் நிஃப்டி என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நிஃப்டி ஒரு டபுள் டாப் இல்லை ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா
இந்த பேட்டர்னுடைய நெக்லைன் பிரேக் ஆன உடனே நீங்க தாராளமா செல் பண்ணுங்க. அந்த பேட்டர்னுடைய டாப் நீங்க ஸ்டாப் லாஸா எடுத்துக்கோங்க. நெக்லைன் வந்து ஒரு ரேஷியோ வரும். ஸோ 1:1 1:2 ரேஷியோவில் நீங்க எக்ஸிட் பண்ணலாம். இன்டர்டேல 1:1 வந்தாலே நீங்க தாராளமா எக்ஸிட் பண்ணலாம். ஏன்னா அது கிடைக்கிறது நமக்கு சூப்பர் தான் எப்பவுமே. ஸோ அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கங்க. சப்போஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல, அதாவது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதாவது 21,620 லெவல், இந்த இடத்துல வந்து இங்க ஒரு திருப்பிய ஒரு நெகட்டிவ் கேண்டிலோ இல்ல ஒரு டபுள் டாப் பேட்டர்னோ இல்ல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ இந்த இடத்துல, அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல ஃபார்ம் ஆனா கூட நீங்க எங்கிருந்து திருப்பிய நிஃப்டியை வந்து செல் பண்ணலாம் தாராளமா. ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோன்னா ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் வச்சாலே போதும். ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல அடிச்சிங்க அப்படின்னா ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் போதும் ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து நீங்க 40 பாயிண்ட்ஸை நீங்க டார்கெட்டா வைக்கலாம். அல்டிமேட் டார்கெட்டை நீங்க இதை வைக்கலாம். 21,500 லெவல்ல நீங்க அல்டிமேட் டார்கெட்டை வைக்கலாம். சப்போஸ் நிஃப்டி வந்து நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இது பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் 21,620 லெவலை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்க நிஃப்டியை வந்து தாராளமா பை பண்ணலாம். 620க்கு மேல பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 40 புள்ளிகள். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 21,660, செகண்ட் வந்து 21,720 இல்ல 750 இல்ல இது வரைக்கும் கூட நீங்க எய்ம் பண்ணலாம் நிஃப்டிக்கு அல்டிமேட் டார்கெட்டா. ஸோ இப்போ நிஃப்டி வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா 47,800க்கு கீழே நீங்க செல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 47,700 கொடுத்தேன். லாஸ்ட் டார்கெட் நெக்ஸ்ட் டார்கெட் 47,550 கொடுத்தேன். இன்னைக்கு லோ பாருங்க 47,400 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் என் கால்ல இருந்து ஒரு 400 புள்ளிகள் பேங்க் நிஃப்டி இன்ட்ரடேல நமக்கு கிடைச்சிருக்கு. 400 பாயிண்ட்ஸ். ஸோ உண்மையிலேயே வந்து 400 புள்ளிகள் இன்டர்டேல வந்து பெரிய விஷயம் தான். ஸோ நம்மளால இன்னைக்கு நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி சூப்பராக நம்ம கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு முக்கியமான குறிப்பு, முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா 47,850 லெவல், இந்த லெவல் இது நம்ம எடுத்துடலாம், தேவையில்லை, ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். இந்த லெவல் ஓகே, சாரி. ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல் நாளைக்கு. அதாவது இந்த லெவல், இந்த ஜோன் 47,850 வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் பேங்க் நிஃப்டி வந்து இங்க வந்து அக்குமுலேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த லெவல் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஷார்ப் ஃபால் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்கு. ஒரு ஃபால்ல இருந்து அக்குமுலேட் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் லோ வந்திருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து சப்ளை ஜோனை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த சப்ளை ஜோனுக்கு மேல எப்பவுமே வந்து ஒரு மிகப்பெரிய பை வரும். ஸோ 47,850 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். நாளைக்கு பேங்க் நிஃப்டி கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த 47,850 லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க தாராளமா பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 100 புள்ளிகள். ஃபர்ஸ்ட் டார்கெட் 47,950, செகண்ட் வந்து 48,100 லெவல் வரைக்கும். இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்கன்னா 48,150, இதை வந்து நீங்க அல்டிமேட் டார்கெட்டா கூட நீங்க தாராளமா பேங்க் நிஃப்டியை கன்சிடர் பண்ணலாம். நாளைக்கு 150 200 லெவல் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இது இன்கேஸ் நிஃப்டி வந்து, அதாவது பேங்க் நிஃப்டி கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா. சப்போஸ்
பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இல்லை கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்த அதாவது 47,380 லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து இந்த லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு நிறைய தடவை, ப்ளஸ் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பேங்க் நிஃப்டி. இது நாளைக்கு இதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும். இது பிரேக் பண்ணால் இன்னும் கீழே வரலாம். ஸோ 47,380 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்க. அந்த பாடி இது வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்க. ஜஸ்ட் விக் வரக்கூடாது, ஃபுல் பாடி வந்து க்ளோஸ் ஆகணும் 380க்கு கீழே. அப்போ நீங்கள் செல் பண்ணுங்க. இனிஷியல் டார்கெட் வந்து 100 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து நீங்கள் 47,000 அது சைக்கலாஜிக்கல் லெவல், அதை நீங்கள் வைக்கலாம் அல்டிமேட் டார்கெட்டாக. பட் உங்களுக்கு வந்து 4700 வந்தாலே நீங்கள் தாராளமாக ஒரு வாட்டி புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 100 புள்ளிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்தால் கூட இன்டர்டேல சந்தோஷமாக புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. ஸோ இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம சில ஸ்டாக்ஸை பற்றி போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து எஸ்கார்ட்ஸ். ஸோ இந்த எஸ்கார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து இந்த எஸ்கார்ட் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆயிருக்கு. பட் இந்த ஸ்டாக்கால் பிரேக் பண்ண முடியல, அதுதான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த எஸ்கார்ட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ணுங்க. ஸோ பை அபவுட் 2869, ஸ்டாப் லாஸ் 2850, டார்கெட் 2872, 2890 அண்ட் 2920. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம். யூபிஎல். யூபிஎல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அருமையான ஒரு சப்போர்ட் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, ஹாரிசான்டல் சப்போர்ட் லெவல். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கைண்ட் ஆஃப் டபுள் டாப் கூட சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப நேரமாக இந்த லெவலில் நிற்கிது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம டபுள் டாப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், செல் பண்ணலாம். ஸோ செல் பிலோ 1854, ஸ்டாப் லாஸ் 1870, டார்கெட் வந்து 1843, 1831 அண்ட் 1850. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் போயிடலாம். ஏசிசி. ஏசிசி கூட பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது ஏசிசியில். இங்கே கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டபுள் டாப் மாதிரி தான் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த நெக்லைன் பிரேக் பண்ணால் நீங்கள் ஏசிசியை செல் பண்ணலாம். செல் பிலோ 2329, ஸ்டாப் லாஸ் 2351, டார்கெட் 2315, 2300 அண்ட் 2280. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணுங்க. அடுத்த ஸ்டாக் வந்து ஐஜிஎல். ஐஜிஎல் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இங்கே ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு பேட்டர்ன். ஸோ இது பிரேக் பண்ணால் தாராளமாக நீங்கள் ஐஜிஎல் செல் பண்ணலாம். செல் பிலோ 423, ஸ்டாப் லாஸ் 428, டார்கெட் 420, 417 அண்ட் 413. இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு அருமையான சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைனை மல்டிபிள் டைம்ஸ் டச் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு கூட டச் ஆயிருக்கு. டச் ஆகி என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்டாக் அக்யூமுலேஷன் நடந்திருக்கு. இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணாமல் ஃபுல்லாகவே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கு. ஸோ நாளைக்கு சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்க. செல் பிலோ 1690, ஸ்டாப் லாஸ் 1705, டார்கெட் வந்து 1683, 1675 அண்ட் 1663. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்த ஸ்டாக் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்க, பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்க. ஸோ நேற்று நான் கொடுத்த வீடியோவில் ஒரு 2-3 கால்ஸ் வந்து உண்மையிலேயே சூப்பரான ஒரு ஜாக்பாட் காலாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லாமே நம்ம பார்க்க முடியாது,
எது ஜாக்பாட் இருந்ததோ அது மட்டும் நம்ம பார்க்கலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா லால்பத், டாக்டர் லால்பத் என்ற ஒரு ஸ்டாக் நான் இது சொல்லியிருந்தேன். லால்பத் பார்த்தீங்க அப்படின்னா எங்க செல் பண்ண சொல்லியிருந்தேன்னா 2577 செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் 2541. ஆனா இன்னைக்கு என்ன லோ பார்த்தீங்களா 2501, ஆல்மோஸ்ட் ஒரு 76 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு இன்ட்ரடேல மட்டும். ஸோ உண்மையிலேயே இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாக்பாட் இல்லைங்களா. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து கண்டெய்னர் கார்ப், கான்கோர் சொல்லுவாங்க, கண்டெய்னர் கார்ப். இதை வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 886க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து அல்டிமேட் டார்கெட் 869, இன்னைக்கு லோ பார்த்தீங்க அப்படின்னா 868. ஸோ இதில் ஒரு 18 புள்ளிகள், இதுவும் ஒரு அருமையான ஜாக்பாட். மூணாவது சூப்பரான ஒரு ஜாக்பாட் எது அப்படின்னா எஸ்ஆர்எஃப். ஸோ இந்த எஸ்ஆர்எஃப் என்ன ஆயிடுச்சு நீங்க பார்த்தீங்கன்னா 2487 கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். இன்னைக்கு லோ பாருங்க 2385, ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் எஸ்ஆர்எஃப் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உண்மையிலே இது கூட ஒரு அருமையான ஜாக்பாட் தான். ஸோ இந்த மாதிரி வந்து வரக்கூடிய காலங்களில் இது போல எஜுகேஷனல் வீடியோவும் இருக்கணும். பட் நம்ம அந்த எஜுகேஷன் வீடியோவை நாம் ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வரதுக்கான ஒரு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் சைடில் இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். Don't forget to subscribe. Thank you for watching.